வணக்கம். இன்றைக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பித்து 70 ஆண்டுகள் நிறைவடையுது. அதுக்காக இன்றைக்கு ஒரு விழா சிறப்பாக ஏவிஎம் ராஜஸ்ரீ மண்டபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. இங்கு வந்து பேசிய தலைவர் இந்து ராம் அவர்களும் கிருஷ்ண வானவராயர் அவர்களும் இளைய திலகம் பிரபு அவர்களும் ஏவிஎம்முடைய செயல்பாட்டையும் ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய வளர்ச்சியும் ஏவிஎம் தயாரித்த படங்களை பற்றியும் சொன்னார்கள். ஏவிஎம் ஸ்டுடியோவில் இதுவரையில் கிட்டத்தட்ட 176 படங்கள் எடுத்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புதிதாக வரக்கூடிய சினிமாவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது ஏவிஎம்முடைய வரலாறு நமக்கெல்லாம் ஒரு பாடம். அந்த வரலாறு இப்போது புத்தகமாக வந்திருக்கிறது. ஆகவே இந்த சினிமா துறைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற இளைஞர்கள் எல்லோரும் அந்த தமிழில் இருந்தாலும் சரி ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி அவருடைய புத்தகங்களை வாங்கி படியுங்கள். அது புத்தகங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் அது ஒரு பாடம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே வர வேண்டும் என்று சும்மா சொல்லிக் கொண்டிருந்தால் கலை உலகத்தில் வர முடியாது. அந்த லட்சிய வெறி இருக்கணும். அந்த வெறியோடு இருந்தால் தான் இந்த சினிமாவில் வர முடியும். ஆகவே லட்சியத்தோடு வாங்க, லட்சியத்தோடு வந்து செயல்பட்டால் நிச்சயமாக நீங்களும் வர முடியும் என்பதை சொல்லி எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திணியராக பெண் குரலை சொல்லி ஆகவே லட்சியத்தோடு ஆந்தால் வெற்றி நிச்சயம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சினிமாவில் தவிர்க்க முடியாத விஷயம் சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் ஏவிஎம் நிறுவனம். ஏவிஎம் நிறுவனம் நிறைய இயக்குநர்களை, நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களை, நிறைய நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்கு. முக்கியமாக நம்முடைய நடிகர் திலகம், உலகமே போட்ட நடிகர் திலகத்தை அறிமுகப்படுத்தியதே ஏவிஎம் நிறுவனம் தான். ஏவிஎம் சொல்ல தான் நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கணுங்கிற ரொம்ப ஒரு லட்சியமும் சொல்லலாம் அப்படி இருந்தது. அப்புறம் சவுத் சார் சொன்னேன், சார் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஷாட்டு நான் ஏவிஎம்ல எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னாரு. அப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே அந்த டெலிஃபோன் பூத்து செட்டு போட்டு ஒரு 5-6 ஷாட்டு தான் ஃபஸ்ட்டு விஜய் சாரை வச்சு நான் ஏவிஎம்ல எடுத்தேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகி நாங்கள் கார் விட்டு போயிட்டோம். இது மாதிரி என்னோடய திரையுலக வாழ்க்கையின் ஆரம்பம் ஏவிஎம்மில் தான் ஆரம்பிச்சுக்கிட்டேன். அங்கே தான் ஆரம்பித்தது. ஏன்னா அது ஒரு ராசியான நிறுவனம். சினிமா உலகம் உள்ளவரை கண்டிப்பாக ஏவிஎம் இருக்கும். இந்த 70 இன்னும் 100 கடந்து 200 கடந்து என்னைக்கும் ஏவிஎம் சினிமாவில் ஒரு பெரிய அங்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஏவிஎம் ஸ்டுடியோனா நாங்களாம் உடனே அங்கே ஓடுவோம். ஏன்னா காரணம்னா உள்ளே என்டர் பண்ணும் போதே அந்த ஒரு பெரிய பலூன் மாதிரி ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோடைய ஒரு பந்து உள்ளே போகும்போது அப்படி ஏதோ ஒரு டிஸ்னி வேர்ல்டில் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அன்னைக்கு இருந்த சுத்தம் இன்னைக்கும் இருக்கு. உள்ளே போவோம், அப்பாவோட போய் கொஞ்சம் நேரம் இருப்போம். அப்பாவோட வந்து ஏதாவது பாட்டுக்கிட்டு சீனா இல்லை வந்து ஃபைட்டு சீனா கொஞ்சம் நேரம் பார்ப்போம். கொஞ்சம் அழுகாட்சி சீனா எல்லாரும் கொஞ்சம் நெறிய ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா சின்ன பசங்க அப்போ என்னடா எல்லாம் நெறியிறீங்க அப்படின்னா, அப்போ பக்கத்து செட்டில் வந்து ஒரு பெரியப்பா எம்ஜிஆரோட ஷூட்டிங் இருக்காங்க, போகலாமான்னு கேட்போம். கழுது அப்பா பார்க்க வந்துக்கிறீங்களா, சரி ஓகே. போய் உடனே வந்து அங்கே பர்மிஷன் கேட்டு ஐயா வந்து ஐயா மக்கள் திலகம் வந்து இருப்பாங்க, அவங்களும் போய் பார்ப்போம். அதுக்கு பக்கத்து செட்டில் வந்து அம்மா ஜெயலலிதா இருப்பாங்க, அவங்களோட பெரிய ரசிகர் தான், அங்கே போய் பார்ப்போம். இப்படி வந்து பெருசாக அந்த ஸ்டுடியோ போனால் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ தான் நாங்கள் போவோம். நம்ம அங்கே போனால் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் வந்து ஜெமினி மாமா ஒரு பக்கம், ஜெய்சங்கர் சார் ஒரு பக்கம், இப்படி எல்லாரையுமே பார்த்துருவோம். அப்போ ஆக மொத்தம் என்ன பார்க்க வரல, நீங்கள் இங்கேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோங்க இந்த எல்லாத்தையும் பார்க்க வந்துருக்கீங்களா அப்படி பார்க்க. அப்படியே வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடிகர் ஆகுறேன். அப்பா கேட்குறாங்க, எங்கடா ஷூட்டிங்? மாதிரி வந்து அருணாச்சல ஸ்டுடியோவில் ஷூட்டிங் பாருங்க. டேய், நீ மேக்கப் போடுறது ஏவிஎம்ல தான் நீ போடணும் அப்படின்னாங்க. அப்போ போய் ஐயாக்கிட்டலாம் போய் கேட்குறோம். அவங்க வந்து பெரிய மனசுபடி ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து ஏவிஎம்ல மேக்கப் போட்டுட்டு தான் நான் இன்னொரு ஷூட்டிங் போகிறேன். பெரியவர்கள் சிறியவர்கள் பாகுபாடே பார்க்க மாட்டாரு. எவ்வளோ பெரிய ஆள் வந்து பத்திரிகை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ சிறிய ஒரு ஆள் வந்து பத்திரிகை கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மரியாதை பண்ணுறது அவர் தான். எந்த ஒரு ஃபங்க்ஷனும் மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு வந்து நம்ம மனிதன் இப்படிதான் இருக்கணும், ஒரு நல்ல மனிதன் இப்படிதான் இருக்குன்னா பெரிய உதாரணம் ஐயா சரவணன். அவங்க ஊழியர் அந்த ஒரு நடிகர் திலகத்தோட பையனை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து மரியாதை பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே எனக்கு வந்து பேச தெரியல. இங்கே வந்து என்னை கூப்பிட்டு அழைச்சி எனக்கு இப்படி ஒரு மரியாதை பண்ணி ஐயாவோட புத்தகத்தை நான் முதல் புத்தகத்தை நான் வாங்கினது, அது இங்கிலீஷ் மொழியில் வந்து முதல் புத்தகத்தை நான் வாங்கினது ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏவிஎம் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் அத்தனை பேரும் உங்கள ஒருத்தனா ஊழியராக இருந்த நடிகர் திலகத்தோட மகனா நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.